சிலாங்கூர் பூச்சோங் கிண்ட்ராராவில் உள்ள ஸ்ரீ சக்தி நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு தற்காலிக ஏற்பாடாக நீர் விநியோகம் கிடைத்துள்ளது. இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கொடுத்த ஆலோசனையின் பலனாக இந்த தற்காலிக தீர்வு கிடைத்ததாக ஆலய நிர்வாகத்தினர் கூறினர். கோபிந்த் சிங் ஆலோசனையின் பேரில் கிண்ட்ராரா தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை விமலா மற்றும் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் கோபி ஆகியோருடன் ஆலய நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியது. அதன்போது ஆலயம் எதிர்நோக்கும் பிரச்சனையை நன்கு புரிந்து கொண்ட தலைமை ஆசிரியையும் மேலாளர் வாரிய தலைவரும் ஆலயத்திற்கு உதவ ஒப்புக்கொண்டனர். அவ்வகையில் சக்தி நாகேஸ்வரி ஆலய தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு நீண்டகால தீர்வு எட்டப்படும் வரை தற்காலிகமாக கிண்ட்ராரா தமிழ் பள்ளியில் இருந்து ஆலயத்திற்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படும். சமூகத்தின் பால் அக்கறை கொண்ட திருமதி விமலா மற்றும் திரு கோபியின் பரந்த மனது பாராட்டப்பட வேண்டியதுடன் மற்றவர்களால் பின்பற்றப்படவும் வேண்டிய ஒன்றாகும். பரிவுமிக்க அவர்களின் இவ்வுதவிக்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஆலய நிர்வாகம் நெகிழ்ச்சியுடன் கூறியது. கிண்ட்ராரா தமிழ் பள்ளியின் பின்னால் இருக்கும் பழைய இரும்பு சாமான் விற்கும் தளத்தை சுத்தம் செய்யும் பணிகள் காரணமாக கோயிலுக்கான நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் இல்லாததால் தெய்வ சிலைகளுக்கான அபிஷேகம், மக்களுக்கான உணவு விநியோகம் மற்றும் கோயில் பராமரிப்பு பணிகள் போன்ற தினசரி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. எனவே கோயில் நிலப்பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை தற்காலிக நீர் விநியோகத்தை பெறுவதற்கான ஏற்பாடுகளை கோபிந்த் சிங் செய்ய வேண்டும் என ஆலய நிர்வாகம் முன்னதாக கேட்டுக் கொண்டிருந்தது.